அருளினன் எவன் அவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரது சுடரடி தொழுதேழன் மன்னனே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த நல்ல தருணத்தில் என் பெற்றோர்களையும் என்னை எல்லா விதத்திலும் செதுக்கி கொண்டிருக்கிற என்னுடைய ஆசிரியர் திரு சுந்தரராஜன் அவர்களையும் ஒரு மகன் போல் பாவித்து என்மேல் அன்பை பொழிந்து திருக்குறள் மற்றும் சைவ சித்தாந்த பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற மற்றும் தன்னுடைய வாழ்க்கையே எனக்கு பாடமாக அளித்து கொண்டிருக்கிற கம்பவாரதி ஐயா அவர்களின் திருப்பாதங்களையும் மனமொழிவைகளால் வணங்குகிறேன். இது அடியனுடைய முதல் மேடை பேச்சு. சற்று நடுக்கம் இருக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அதுவும் இந்த முதல் மேடை பேச்சு இலங்கை கம்பன் விழாவில், அதுவும் திரு ராமச்சந்திரன் போல் பேரறிஞர் தலைமையில், பேச்சுலகு ஜாம்பவான்கள் மேடையிலும் அரங்கத்திலும் இருக்கும் தருணத்தில் எங்களுக்கெல்லாம் தமிழ் என்றாலே ஈழத்தமிழர்கள் தான், அவர்கள் தான் இன்றும் தமிழை காப்பது என்பது எங்களுடைய தமிழகத்தில் எங்களுடைய நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட ஈழத்தமிழர்கள் முன்னிலையில் பேச கிடைத்தது என்பதெல்லாம் இறைவன் அருள் தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் அருளால் அவன் தாழ் வணங்குகிறேன். வைஷ்ணவம் என்ற விவரங்களுக்குள் செல்வதற்கு முன்னால் ஐயா சில அடிப்படை விஷயங்களை பேச விரும்புகிறேன். பாரத தேசத்தில் எழுந்த சமயங்களுக்கெல்லாம் சில அடிப்படை தகுதிகள் இருக்கின்றன. அதாவது அறம், இங்கு இறைவன் பிரதானம் அல்ல, இங்கு அறம்தான் பிரதானம். அதனால்தான் தர்மம் சர சத்தியம் வத என்றெல்லாம் வேதமும் சொல்லிட்டு. இங்கே இன்னொரு சொலவடை இருக்குங்க ஐயா. இறை படித்தாருண்டு அறம் படித்தார் இல்லை என்று சொலவடை உண்டு. இங்கே நீ நாத்திகனாக கூட இருக்கலாம், நாத்திகரை அனுமதிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறத்தோடு வாழ்ந்தால், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் ஆத்திகனாக இருந்து கொண்டு நீ அறம் மீறினால் நீ தண்டிக்கப்படுவாய். ஆக இங்கே பிரதானமாக இருப்பது தர்மம்தான். இதை நீ எப்படி சொல்கிற, என்ன சான்று உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே எழுந்த 2 இதிகாசங்களுமே சான்று. இங்கே எழுந்த 2 இதிகாசங்களிலும் வில்லன் பாத்திரன் நாத்திகன் இல்லை, பரம ஆத்திகன். ராவணன் மாதிரி ஒரு ஆத்திகனை பார்க்க முடியாது, துரியோதனனும் மற்ற மகாபாரத வர வில்லன் பாத்திரங்களை பார்க்க முடியாது, ஆத்திகர்கள் தான். ஆனால் அவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் அறம் மீறியதனாலே தான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக அது ஒரு இன்னொரு முக்கிய கொள்கை. ஏலவே 6 திருமுருகன் ஐயா பேசிவிட்டார், அதனால் நான் அதை கடந்து போகிறேன். வினைக்கொள்கை என்பது நமக்கு ஆதாரமான விடயம். வினைக்கொள்கை காரணமாக பிறவிகள், மறுபிறவிகள் வருவது, அதுவும் நமக்கு ஆதாரமான காரணம். சரி, இந்த அடிப்படைகளை மனத்தில் வைத்துக்கொண்டு வைஷ்ணவம் எங்கே வருகிறது என்று பார்ப்போம். வைஷ்ணவம் என்ற சொல்லுக்கு விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்ட சமயம் என்று பொருள். இது எங்கே வருகிறது, இந்து மத அமைப்பில் எங்கே வருகிறது என்று பார்த்தோமேயானால், இந்து மதத்தின் மூல நூல்களாக 4 வேதங்கள் இருக்கின்றன. பின்னர் அதனை பற்றிய விவாதங்களாக, ஆராய்ச்சிகளாக உபநிடதங்கள் வருகின்றன. அதன் நீட்சியாக வேதாந்தங்கள் 3 வகையான சிந்தனைகள் எழுகின்றன. ஒன்று அத்வைதம், அதாவது கடவுளும் ஜீவனும் வேறு வேறல்ல, இரண்டும் ஒன்று. த்வி என்றால் 2, அத்விதம் இரண்டற்ற தன்மை என்று சொல்வது. அடுத்ததாக அதை அத்வைதத்தை பிரச்சாரப்படுத்தியவர் ஆதிசங்கரர். அடுத்ததாக துவைத்தம், 2 உள்ள தன்மை, கடவுளும் ஜீவனும் வெவ்வேறு, இரண்டும் ஒன்றே ஆக முடியாது என்று சொல்வது துவைத்தம். அதனை பிரச்சாரப்படுத்தியவர் மத்வாச்சாரியர். அதற்கு அடுத்ததாக விசிஷ்டாத்வைத்தம். இங்கே கடவுளும் ஜீவனும் வேறு வேறு தான், ஆனால் காமம் வெகுளி மயக்கம் எனும் முக்குறும்புகளை அறுத்தால் ஜீவன் கடவுள் போன்ற ஒரு தன்மையை அடைந்து 2 கலந்து இருக்கலாம் என்று சொல்வது. இந்த விசிஷ்டாத்வத்தை பிரச்சாரப்படுத்தியவர் ராமானுஜர். இது இப்படி இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் கிளையில் சித்தாந்தம், இங்கு வேதாந்தம், இங்கு சித்தாந்தம். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால், சித்தம் என்றால் ரெடி என்ற அர்த்தம், அதாவது தயார் நிலையில் இருப்பது. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நான் சித்தமாக இருக்கிறேன் நம்ம சொல்லுகிறோம். இன்றைக்கும் சித்தம்னா அந்த மனம் புத்தி சித்தம், அந்த சித்தம் எடுத்துடாதீங்க. சித்தம்னா இன்னொரு அர்த்தம், நான் தயாராக இருக்கிறேன். ஸோ சித்தாந்தம் என்றால் ரெடிமேட் ப்ராடக்ட், நம்மளை மாதிரி எளிய மக்களுக்கு பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்டது. அங்கே தான் தனி மனித வழிபாடுகள், தீட்சைகள், ஆகமங்கள், கோயில் அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் சொல்வது சித்தாந்தம். ஸோ இதில் பெரிய சித்தாந்தங்களாக சைவ சித்தாந்தம் மற்றும் வைணவ சித்தாந்தம் 2 வருகிறது. இங்கே தான் வைணவம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த எங்கே வைக்கப்பட்டது என்று சொல்வதற்காக. அடுத்து இப்போ வைஷ்ணவம் என்றால் என்னவென்று பார்த்து விட்டோம். விஷ்ணுவை பரம்பொருளாக
உடைய சமயம். இங்கே தமிழகத்தில் நாம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவம் என்று சொல்லுவோம். அதாவது பிராட்டி துணையோடு இருக்கக்கூடிய விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்டது. ஏனென்றால் இங்கு பிராட்டி இல்லாமல் இங்கு விஷ்ணுவை கிடையாது. அதாவது எப்படின்னா, கடவுளுக்கு பொண்டாட்டி வேணுமா அப்படின்னு கேட்கலாம். நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். கடவுளுக்கு பொண்டாட்டிலாம் வேண்டாம். அவங்க இயற்கைவாதத்தின் அடிப்படையில் பார்த்தார்கள். ஒரு மனிதன் இயங்குவதற்கு அறிவு உணர்வு 2 தேவைப்படுது. ஒரு ரோட்டில் ஒரு ஆள் படுத்து கிடக்கு, மயக்கமாக கிடக்கான். அவன் விஞ்ஞானியா இல்லை ஒரு நியூராலஜிஸ்டா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கூல் வாத்தியாரா எப்படி தெரியும் உங்களுக்கு? அறிவுள்ளவன், ஆனால் உணர்வற்று இருக்கிறான். அவனை எழுப்பி தண்ணி தெளித்து சோடாவை கொடுத்து அதுக்கப்புறம் எழுந்தாதான் ஐயா நான் விஞ்ஞானி, ஐயா நான் ஸ்கூல். உணர்வற்ற அறிவு வெளிப்பட முடியாது. அதுபோல அறிவற்ற உணர்வு பயன்படாது. ஒரு உணர்வு இருக்கிறது, ஆனால் ஒருவர் சித்த பிரமையை பிடித்திருக்கிறார். அதனால் என்ன பயன்? அது ஒரு பேச்சு அறிவு உணர்வு அறிவின் நிலைகளனாக சீதை கிட்டேயே டைரக்டா அபச்சாரப்பட்ட காகாசுரன் மன்னிக்கப்பட்டான். அதுவே சீதை பிரிந்த நிலையில் கரதூஷண வதமாக இருக்கட்டும், அங்கேயும் சீதை கூட இல்லை. வாலியாக இருக்கட்டும், ராவணாதிகளாக இருக்கட்டும், வதம் தான். இது வந்து ஒரு மறைமுகமாக இந்த உண்மையை சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அடுத்து வைணவத்தில் பரம்பொருள் உரையும் நிலைகள் என்னென்னு பார்க்கலாம். நேரத்தின் அருமை கருதி என்ன வாசுதேவா அவனு சொல்லியிருக்காரு. அண்ணா நான் மணி அடிப்பேன் முதல்ல, அப்புறம் நீங்கள் நிறுத்தலைன்னா மணியாலே அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பயத்தில் நான் சொல்கிறேன். பரம்பொருளை 5 நிலைகளில் சொல்லுவாங்க. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை. இந்த சொற்களை நான் சொல்கிற போது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது பரம் என்றால் மேலான தன்மைன்னு அர்த்தம். அந்த தன்மையில் அது வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாத தன்மை. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வைகுண்டம்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. வைகுண்டம்ன்ற சொல்கிற சொல் வந்து இந்த பரம்ன்ற நிலையை விளக்கிறதுக்கான. இதுக்கு ஆதாரமாக இந்த நிலையை எப்படி நீ சொல்கிற? இதுக்கு ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளுமி, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆழ்வார். இன்னொரு ஆழ்வார், யாருமோன் நிலைமையன் அறிவறிய எம்பெருமான்வர். அந்த நிலையை அறிய முடியாதரா அப்படிங்கிறார் ஒருத்தர். உடனே இது வந்து சில வேதாந்த குழுக்கள் என்ன பண்ணுறாங்க, இதை நிர்குணன் அந்த தன்மையை சொல்லுவாங்க. வைணவம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. நிர்குணம்னா குணமற்ற தன்மைன்னு. குணமற்ற தன்மையிலேருந்து பிற்பாடு குணம் வர முடியாது, இல்லாதலேருந்து இருக்கிறது வர முடியாது. அனந்த கல்யாண குணங்களை உடைய நிலைன்னு வைணவம் சொல்லும் இந்த இடத்த பரம்ன்ற நிலைமையை. இது வைகுண்டம். அடுத்தது வியூகம். வியூகம்ன்றதும் நம்மளுக்கு அந்த வேர்டு அந்த சொல் வேணால் புதுசாக இருக்கலாம், ஆனால் பார்க்கடல் நிலை தான் வியூகம்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கடல் நிலையிலிருந்து தான் படைத்தல், காத்தல், அழித்தல்ன்ற தொழில்களை செய்கிறான் இறைவன். இங்கே பார்க்கடல் நிலையிலிருந்து தான் இறங்கி ராமாவதாரத்துக்கோ கிருஷ்ணாவதாரத்துக்கோ வரான். அங்கே தான். ஸோ பார்க்கடல் தான் வைகுண்டம்ன்றது அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது விபவம். இந்த விபவம்ன்றது தான் இந்த அவதாரங்கள் கீழே வருகின்ற அவதாரம் என்ற சொல்லுக்கே கீழே இறங்கி வருவதுன்னு அர்த்தம். அவன் கீழே இறங்கி வருகிறான்னு மொட்டையாக அர்த்தம் சொல்லாமல் நம் நிலைக்கு இறங்கி வருகிறான்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இதில் என்ன சூட்சமம்னா, வானத்தில் மேகம் கார்மேகமாக இருந்து அழகாக சுற்றி கொழும்பு சுற்றி கார்மேகம் இருக்குது. என்ன பயன்? ஒரு ஆறாக மழையாக வந்து ஆறாக நதியாக குளமாக ஏரியாக என்னுடைய டம்ளர் நிறைஞ்சாதான் எனக்கு பயன். அதை போல வானத்தில் இறைவன் இருந்தால் இருந்துட்டு போ, எனக்கு என்ன பயன்? எனக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன தொல்லைகள் இருக்குது, எனக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, நான் எதை தாண்டி வரணும், எனக்கு என்ன பிரச்சனை, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அவதரித்து என்னளவில் இறங்கி வந்து செய்கிறது தான் அவதாரம். இதில் வந்து பல்வேறு அவதாரங்கள் வேத தத்துவத்தை விளக்குவதற்காக பல்வேறு அவதாரங்கள் எழுந்தன. அதில் முக்கியமானது 10ன்னு சொல்லுவாங்க. மச்ச கூர்ம வராக அந்த நமக்கு தெரியும், கல்கி வரைக்கும். இதில் நான் ஒரு 3 அவதாரங்களை ஒண்டி வைணவ பார்வையில் சொல்கிறேன். அதில் முக்கியமாக நரசிம்ம அவதாரம் வந்து இந்த கம்பனோட தொடர்பு இருக்கிறதுனால, கம்பன்ற பேரே அவன் நரசிம்ம பக்தன்றதுனால அவனுக்கு கம்பன். ஏன்னா கம்பத்திலிருந்து வெளிப்பட்டவன் நரசிம்மன்றதுனால அவனுடைய இயற்பெயர் கம்பன் என்றும், அதனால் தன்னுடைய இஷ்ட தெய்வமான நரசிம்மனை எப்படியாவது பாட வேண்டும். ராமாயணத்தில் எங்கே நரசிம்மனை பாடுறது? நுழைக்கிறான் கொண்டு, வால்மீகி இல்லாத ஒரு படலத்தை கொண்டு இங்கே நுழைக்கிறான். அதுவும் நுழைக்கிறான்னா தேவையற்ற இல்லை, தேவையான இடத்துல விபீஷணன் ராவணனுக்கு அட்வைஸ் சொல்கிற போது அங்கே கொண்டு நுழைக்கிறான். நுழைச்சி இன்னொன்று மனக்கவலை. இப்போ கிருஷ்ணாவதாரத்தை பாடினா கூட விஸ்வரூபத்தை பாட முடியும், ராமாயணத்தை எங்கடா விஸ்வரூபத்தை பாடுறது? அதனால் இங்கே இரண்யவதை படலத்தில் நரசிம்மருக்கு விஸ்வரூபம் காமிச்சு பாடி மகிழ்கிறான்.
இதில் என்னென்னா வந்து அது ஒரு அவதாரம். அடுத்தது ராமன்றது ஆல்ரெடி பேசிட்டாங்க. இப்போ வந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரியம் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் எழுதிட்டார். நம்மளாம் வந்து அறத்தோடு வாழ்ந்தால் வானுரியம் தேவர்களாக வைக்கப்படுவோம்னு சொல்கிறாங்க. இதை எப்படி மக்களுக்கு சொல்வதுன்னு பார்த்தபோது கம்பன் என்ன பண்ணுறான், வானுரியம் தெய்வமான திருமாலியை கீழே இறக்கி அவனை அவதரிக்க செய்து ஒரு மகனாக, ஒரு அண்ணனாக, ஒரு இளவரசனாக, நண்பனாக, அரசனாக, ஏன் எதிரியாக கூட எப்படி அறத்தோடு செயல்பட முடியும் என்பதற்காக நமக்கு எடுத்துக்காட்டாக காண்பித்தான். அது இதில் என்னென்னா ராமன் வந்து தானே காட்டினான். ராமனுடைய அவதாரத்தில் தானே நடந்து காமிக்கிறான். இதில் ராம அவதாரத்தை நான் இந்த வைணவ பார்வையிலையும் ஒன்று சொல்லுவாங்க. வைணவ உரையாசிரியர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இது எல்லாமே குறியீடு தான். ராமன் என்பது பரமாத்மா என்பதற்கான குறியீடு, சீதை ஜீவன் என்பதற்கான குறியீடு, இலக்குவன் ஞானத்தின் குறியீடு, ஹனுமன் ஆச்சாரியன் என்பதற்கான குறியீடு, 10 தலை ராவணன் 10 இந்திரியங்களின் குறியீடு. இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ நிலையில்லாத நிலையான பரமாத்மா பக்கத்தில் இருக்கான். அவனை விட்டுட்டு நிலையில்லாத விஷயத்தை நம்ம ஆசைப்படுறோம், ஜீவன்களான நாம். இங்கே என்ன கதையில் மாயமானுக்கு ஆசைப்படுறான். மாயமானுக்கு ஆசைப்பட்டு 10 இந்திரியங்களால் சிறைப்படுத்தப்படுகிறாள். அப்போ வருந்தரா, ஆகா நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி வருந்தி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், வருந்ததையினா வருத்தம் கொண்டதனால் ஆச்சாரியனான அனுமன் அந்த ஜீவனை தேடிக்கொண்டு வந்து பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் திரும்பி இணைக்கிறான் அவர்களை. இதுதான் வைஷ்ணவம் பார்க்கும் ராமாயண பார்க்கும். இதை போல அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரத்திலையும் 5 இந்திரியங்கள் பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி என்பது மனம், பின்னால் இயக்குகின்ற பரமன் கிருஷ்ணன், இப்படின்னு ஒரு வைணவ பார்வை. இதுலேயும் எதுக்குன்னா இதெல்லாம் குறியீடு இல்லாமல் நம்ம அப்படியே பார்த்தோம்னா, கதையாக பார்த்தோம்னா அதில் நிறைய வக்கரங்கள் வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, வைணவத்தில் வந்து நாயகி பாவம்ன்றது ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதாவது ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்துன்னு ஒரு வாக்கியம். நாம் எல்லாம் பெண்கள், அவன் ஒருவன் தான் புருஷன், அவன் ஒருவன் தான் புருஷன். ஆதலால் இந்த கிருஷ்ணன், இந்த கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த அர்த்தத்தில் பார்த்தோம். நம்ம எல்லாம் ஜீவகோடிகள் எல்லாம் பெண்கள், அவன் ஒருவன் தான் புருஷன் நினச்சி பாருங்கள். அப்போ இறைவனோடு கலக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பேரின்ப நிலைக்கு தான் இந்த சிற்றின்பத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம உணரணும். அதனால் அந்த கதைகளுக்குள்ள குறியீடை பார்த்தோம்னா இந்த வக்கரங்கள் விலகிவிடும். அதனால் அதை சொன்னேன். அடுத்ததாக கிருஷ்ணாவதாரத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எது தர்மம் அதர்மம், இதை போக்கக்கூடிய போதனைகளை கொண்டது பகவத்கீதை. நான் உள்ள போல வேணும்ல, நேரத்தின் அருமை கருதி. அடுத்தது அந்தர்யாமிங்கிறது என்னென்னா, முதல்ல பரம் பார்த்தோம், வியூகம் பார்த்தோம், அப்புறம் வந்து விபவம் பார்த்தோம். அடுத்தது அந்தர்யாமினா சேத்தன அச்சேதன வஸ்துக்களுக்கு உள்ளே இருந்து இயக்கும் தன்மை தான் அந்தர்யாமி. இது வந்து இதை புரிஞ்சிக்காம, நம்ம உள்ளுக்குள்ளே இயங்கிறது பரமன்றது புரிஞ்சிக்காம நானே பரமன் சொன்னால் அதான் இரண்யகசிப்பு பண்ணான். அந்தர்யாமியாக இருக்கிறதுக்கு பரமன் தெரிஞ்சிக்காம நானே பரமன் நினச்சிட்டேன். அதுதான் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறது. இதை ஆழ்வார் எப்படி சொல்லுவார்னா, என்னுள் இரானெனில் யான் உட்டு வேணும். அந்த பரமாத்மா என்னுள் இரானெனில் யான்ற தன்மை விட்டுமாடா, நீ நான் எனதுன்னு சொல்லிட்டு இருக்கே, அதை சொல்கிறது கூட அவன் தான்டா காரணம் அப்படிங்கிறார். இது அந்தர்யாமி. அடுத்தது அர்ச்சைன்றதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது. அர்ச்சனையும் பாட்டாமைன்னு சொல்கிறோம். அதாவது வெளிப்பட்டு நம்மளால் முடியாது. நான் ஞானி இல்லை, அந்தர்யாமியை புரிஞ்சிக்க முடியல, விபவம் புரிஞ்சிக்க முடியல, வியூகம் சான்ஸே இல்லை, பரம் சான்ஸே இல்லை. அப்படிங்கிற போது முத்தர் நித்தர்னு 3 பேர், 3 தன்மையை சொல்கிறது. அதுக்கப்புறம் வாழ்வியல் பார்த்தீங்கன்னா, உலகம் பொய் கனவு போல அப்படின்லாம் வைணவம் சொல்லலை. உலகம் மெய். ஏனென்றால் அடிப்படை தர்க்கம் என்னென்றால், பொய்யிலேருந்து உனக்கு மெய் வர முடியாது. இந்த ஞானம், நீ பொய்ன்னு சொல்கிற ஞானம், நீ எல்லாமே பொய்ன்னு சொல்கிற அதுவும் பொய்யாக தானே இருக்கும். ஆக உலகம் பொய்ன்னு சொன்னால் நீ பெற்ற ஞானமும் பொய். அதனால் அது ஒத்துக்கொள்ள, வைணவம் ஒத்துக்கொள்ள. அதனால் திருக்குறள் முறைப்படி உலகத்தார் உண்டென்பதை இளதென்பான் வையத்து அழகையோடு வைக்கப்படும்னு. அந்த மாதிரி நீ உண்மை, அதிலிருந்து பெறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் அனுபவம் உண்மை, அதிலிருந்து பெறக்கூடிய ஞானமும் உண்மைன்னு சொல்லக்கூடியது வைணவ வாழ்வியல். அது ஒன்று சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் நாத்திகம் பற்றி ஒரு பேச்சு வந்தது. வைணவத்தில் நாத்திகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஒரு ஆச்சாரியன், வேதாந்த மகாதேசிகர்னு ஒரு அருமையான ஒரு பதத்தை சொல்லுவார். அஸ்தி சேத் ஹதோ நாஸ்திகா அப்படின்வார். அதாவது தமிழில் சொல்லணும்னா, உளன் எனில் ஒழிந்தான் நாத்திகன் அப்படின்வார். என்னன்னா, இப்போ நான் வந்து ஒருவர் இருக்கிறான், ஆத்திகனாக இருக்கிறான், கடவுள் இருக்கிறான்,
தர்மத்தோடு வாழ்ந்து கடவுள் இருக்கிறான்னு நம்பிடுறான். கடைசியில் இறந்து போகிறான். பார்த்தா கடவுள் இல்லை தெரியுது அவனுக்கு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அறத்தோடு வாழ்ந்து விட்டான். கடவுள் நம்பிக்கையில் வாழ்னா ஆனால் கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே ஒரு நாத்திகன்னா அறமற்ற நாத்திகன் சொல்கிறேங்க. நான் அறமற்ற நாத்திகன் எப்படி கடவுள்லாம் யாரும் கிடையாதுடா, இருக்கிறபடி வாழ்வோம் அப்படின்னு கண்ணாபனான்னு வாழ்ந்துட்டு கடைசியில் இருந்தான்னா ஒழிஞ்சான்டான் அவன் அப்படிங்கிறார் அவர். அஸ்திச்சேத் உளனெனில் ஒழிந்தான் நாத்திகன் அப்படின்னு சொல்கிறார் வேதாந்த மகாதேசிகன். ஆக இதுக்கு நான் சொல்ல இந்த முதல் கருத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். இங்கு கடவுள் பிரதானம் அல்ல, அறம்தான் பிரதானம். இங்கு கடவுள் கூட அறத்தின் நிலைகளன் அல்லது அறத்தை நிலைநாட்டுபவன் என்றுதான் வர்ணிக்கப்படுகிறான் என்று சொல்லி வைணவத்தின் இந்த ராமாயண காவியமே சரணாகதி சாஸ்திரம் என்று சொல்லப்படும். மிக விரிவாக விபீஷணன் சரணாகதியை ஆச்சாரியர்கள் பேசுகிறீர்கள். அதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு வாங்க. இந்த ஆச்சாரியன் மூலமாக கடவுளிடம் திருவடியில் சமர்ப்பிச்சுட்டு என்கிட்ட பாரம் இல்லை அதனால் பயம் இல்லைன்னு வாங்க. அதனால் நான் எடுத்துக்கொண்டு வந்த பாரமும் என்னிடம் வைத்து விட்டேன் ஐயா, அதனால் பயமும் இல்லை என்று சொல்லி அமைகிறேன். கம்பராமாயணம் அது வைஷ்ணவ காப்பியம். ஆகவே அது குறித்து விரிவாக பேசிய ஸ்ரீராம் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.